அல்லேலூயா. சரி, ஜெபத்தில் ஆராதனையில் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அல்லேலூயா நம்மத்தில கிரியை செய்தார். நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி அந்த அளவுக்கு தேவன் பேசினார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, சுருக்கமான செய்தி, சரியான நேரத்தில் முடிக்கிற செய்தி. அல்லேலூயா. அதனால் உற்சாகமாக என்ன பண்ணணும், கேட்கணும். அல்லேலூயா. ஆமாம், விருந்திற்கு யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாது. அதை சொன்னேன். பென்ஷன் வாங்குறவங்க அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டை தன்னுடைய சகோதர நிமித்தமாக தந்திருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும், இந்த விருந்தில் இருந்து அருமையான குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாம் அறியணும். அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன் அல்லேலூயா இந்த கால வேளையில் நம்மோடு நிற்கிறார். விசேஷமாக இது உபவாச ஜெபமாக இருக்கிறதுனால உபவாசத்தை அங்கீகரிக்கிற ஒரு ஆழத்தில் தேவன் பெருகி இருக்கிறார். அல்லேலூயா. உபவாசம் அந்த அளவுக்கு விசேஷமானது, தேவனை பிரியப்படுத்த கூடியது, பரலோகத்தில் இருந்து நன்மைகளை பெற்று தருகிறதான ஒரே சாய்ஸ் உபவாசமே. அதனால் ஆவியான சொல்றாரு, மகளே நீ உபவாசத்தை மறக்காது. நீ உபவாசத்தை இல்லாததுனால தான் இந்த தொல்லை. அல்லேலூயா. அந்த உபவாசத்தினுடைய அனலை அக்னியை, உபவாசம் இருந்து செபிக்கிறதான ஒரு காரியத்தை அல்லேலூயா உயர்த்தெழுந்த ஆண்டவர் அதிகமாக நம்ம மத்தியில் அறிய செய்தார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தார், உண்மைதான். மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தார், அதுவும் உண்மைதான். உயிரோடு எழுந்த ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும்போது சீசர்களுக்கு. அல்லேலூயா. இந்த உயர்த்தெழுந்த வல்லமையை அதிகமாக அறியப்படுத்த தேவன் விரும்பி நம்ம மத்தியில் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தெழுந்த நன்மைகளை அதிகமாக தந்து உன்னை எழுப்புவேன் என்று சொல்லி தேவன் உன்னோடு பேசுகிறார். அதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி. எங்கேயோ இருக்க வேண்டியவன் அல்லேலூயா இந்த இடத்துல நிற்கிறோம். அந்த ஒரு வல்லமையை, அந்த ஒரு வலிமையை, அந்த ஒரு அனுபவத்தை தரத்தா தேவன் நம்ம மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். அதிகாலையிலே தேவன் எழுந்தார். அல்லேலூயா. அதே நாளிலே மாலை வேளையிலே சீசர்கள் மத்தியிலே நின்றார். அல்லேலூயா. எவ்வளோ பாசம் பாருங்க, எவ்வளோ அன்பு பாருங்க. அல்லேலூயா. உயர்த்தெழுந்த அந்த நாளில் முதலாவது தம்முடைய சீசர்களை பார்த்தார். அல்லேலூயா. தேவன் இந்த ஐக்கியத்தை பார்த்து இருக்கிறாரு, ஐசியரும் குடும்பத்தை பார்த்து இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால வந்து அவருடைய உயர்த்தந்த வல்லமையை தந்து இந்த கடைசி காலத்தில் எழுப்ப விரும்பி நம்ம மத்தியில் பேசுகிறார். அடிக்கடி நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு மேலே தந்ததான ஒரு வெளிப்பாடு. அல்லேலூயா. ஒரு விசேஷத்தை எழுச்சி வரும் என்று சொல்லி மஞ்சூர் சபையில் இருந்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்குண்டான ஒரு ஆயத்தத்தை, அதுக்குண்டான ஒரு எழுச்சியை, அதுக்குண்டான ஒரு தேவைகளை, காரியத்தை நிறைவேற்றுகிறதான காரியத்தில் உன்னை எழுப்பதா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அதே நாளிலே மாலை வேளையிலே சீசர்களை சந்தித்தார். அல்லேலூயா. சந்திக்க இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உயர்த்த விரும்பி இருக்கிறார். உயர்த்தந்த வல்லமைகளை தந்து விசேஷமாக உன்னை மேன்மைப்படுத்த அவர் விரும்பி நம் மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீசர்களுக்கு தரிசனம் ஆனார்.
அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை தரிசனத்தை தரும் என்று சொல்லி, அல்லேலூயா, அவரை பிரத்யட்சமாக காண முடியும் என்று சொல்லி, தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி, அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லி, அல்லேலூயா, அதிகமாக ஆழமாக இது மட்டும் இல்லாத ஒரு அனுபவத்தில் உன்னை நிறுத்த தேவன் நம்மத்திலே இறங்கி இருக்கிறார், நம்மத்திலே இருக்கிறார், தொடர்ந்து உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை பார்க்காததனால, தரிசனத்தை அறியாததனால, தேவன் கூட இருக்கிறத உணராததனால, அல்லேலூயா, தேவனுடைய காரியம் இல்லாமல் இருக்கிறோம், குறைவாக இருக்கிறோம். அது மாற்றத்தான் தேவன் நம்மத்தில பேசிக்கொண்டு இருக்கிறார். கடந்த காலங்களில் ஆவியானவர் அழகாக பேசினார், நான் செய்வேன் என்று சொல்லி. அதனால் கடந்த காலங்களிலே ஆரம்பங்களிலே செய்ததான அற்புதங்களை, அதிசயங்களை, தரிசனங்களை, வெளிப்பாடுகளை நீ சொல்லு, அதை காட்டிலும் மேலான காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் தான் நினைவு கூர்ந்த சின்ன சின்ன காரியத்தையும் சொல்லி, அல்லேலூயா, அன்றைக்கி அந்த அளவில் செய்த ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எந்த அளவில் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அதுக்கு ஆயத்தம் வேண்டுமே, அதுக்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டுமே. அல்லேலூயா. நம்மை கொண்டு தான் தேவன் செய்வார் என்கிற அறிந்திருக்கிற ஆழத்தில் இந்த அனுபவத்துக்கு ஏற்றதான ஒரு காரியம் வேணுமே, அதை செய்யத்தான் அந்த உயர்த்தந்த நாளிலே தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் விரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தரிசனம் என்று சொல்லி யூதருக்கு பயந்து இருந்த ஒரு சூழ்நிலையில தூட்டப்பட்டதான ஒரு வீட்டுக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க, பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் பொய் சொல்லலை, அந்த அளவுக்கு நடுக்கம். அல்லேலூயா. நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. யூதருக்கு பயந்து வீட்டை பூட்டி வெளியே பூட்டி உள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவாதி தேவன் அறிந்திருக்கிறதுனால இறங்கி வந்தார், அறிந்ததனால தரிசனத்தை கொடுக்க விரும்பி வந்தார். அல்லேலூயா. பூட்டி இருக்கிற வீட்டின் நடுவில் இறங்கி வந்து சீசரோடு பேசினார். அல்லேலூயா. என்ன பேசினார்? அல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு பயம்தான். அல்லேலூயா. இத்தனை தொல்லைக்குண்டான ஒரு காரியம் பயத்தின் ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நமக்குள்ளாக இந்த ஒரு ஆவி, அல்லேலூயா, மலிவாக எல்லாரையும் தாக்கக்கூடியதான ஒரு ஆவி, பயத்தின் ஆவி. எதுக்கு எடுத்தாலும் பயம். அல்லேலூயா. அந்த பயத்தை விளக்கத்தான் இந்த உயர்த்தெழுந்த தேவன் நம்மத்திலே இறங்கி நிற்கிறார். வேதம் சொல்கிறது, பயப்படுகிறதுக்கு அவர் பயத்தின் ஆவியை தராதபடிக்கு அன்பும் பலனும் தெளிந்த புத்துள்ள ஆவியை அவர் தந்தார் என்று சொல்லி, அந்த அனுபவத்தை தர, அந்த தெளிவை தர, அந்த பயத்தை மாற்ற, தைரியத்தை ஊற்ற. நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஜீவனே போனாலும் அல்லேலூயா தைரியமாக இருக்க, தைரியமாக ஜீவனை கொடுக்க, அந்த தைரியத்தை தான் இந்த உயர்த்த நாளிலே தேவன் நமக்கு தரத்தான் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாக சீசர்கள் மத்தியில் இறங்கி வந்து பயப்படாது இருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பயத்தின் ஆவியை மாற்றி தைரியத்தின் ஆவியை ஊற்றி தேவனுக்காக நீ செய்ய இருக்கிற காரியங்கள் இருக்கிறபடியினால, அந்த அனுபவத்தில் நீ இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பி இருக்கிறபடியினால, அந்த விருப்பத்துக்கு நேராக உன்னை நிறுத்ததா விரும்பி உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயம், அல்லேலூயா, மனுஷருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு பயம். நமக்கு பயம் இருக்கிறது உண்மைதான். அந்த பயம் எப்படி? மனுஷருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. கண்ணி இன்னும் இருக்கும். இந்த அனுபவத்தில் இருந்தால் அது வெடிக்கும்.
அல்லேலூயா. தேவன் உன்னை எச்சரிக்கிறார். கண்ணியா இருக்கும். அன்னைக்கு வைத்த கண்ணி இன்னைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இந்த கடைசி காலத்தில் நீ அல்லேலூயா இந்த அனுபவத்துக்குள்ளாக நிற்கக்கூடாது என்கிறதுக்காக தேவாதி தேவன் பேசுகிறார். மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தை மாற்றி தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு பயத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. சிலர் மனுஷருக்கு பயப்படுகிறது இல்லை, உண்மைதான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு பயப்படணுமோ அந்த பயம் இல்லாமல் இருக்கிறது உண்மைதான். தேவனுக்கு பயப்படுகிற பயம் துளி கூட இல்லை அந்த அளவுக்கு. அல்லேலூயா. ஆமாம், துணிஞ்சு நிற்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த மாற்றத்தான் இந்த உயர்த்த நாளில் தேவன் இறங்கி இருக்கிறார். மாறும் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறார், பயம் தோன்றும் என்று சொல்கிறார். உயர்த்த வல்லமையினுடைய ஆழங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயமாக நிற்கும் என்று சொல்கிறார். அந்த பயம் உருவாகும் என்று சொல்கிறார். அந்த பயத்தை உண்டாக்கத்தான் நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயம், தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷருக்கு பயப்படுகிறதான பயம். கடந்த நாட்களில் சபையில் ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிற காலங்களில் பிள்ளைகளோடு கூட நாங்கள் சேர்ந்து அப்பா பவானிக்கு நாங்கள் போனோம். அல்லேலூயா. அப்பா பவானில் இருக்கிறதான ஒரு ஐயா எங்களை கூட்டிகிட்டு போனார். அல்லேலூயா. ஆமாம், போகக்கூடாத ஒரு இடம், பிரவேசிக்கக்கூடாத ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். போனது மாத்திரமல்ல, போய் என்ன பண்ணிட்டோம், அல்லேலூயா, பெரிய பாத்திரத்தை வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி தான் விசேஷித்த ஒரு அதிகாரி வந்திருக்கிறாரு. அவர் அப்படியே பைனாக்குலர் பார்த்துருக்கிறாரு, இங்கே நடக்கிற காரியத்தை பார்த்துருக்கிறாரு. வந்தாரு பாரு. அவரை பார்த்த உடனே எங்களை கூட்டிட்டு போன அந்த ஐயா கை அப்படியே நடங்குது. நிற்கலை. அல்லேலூயா. எங்களுக்கு பயமே இல்லை. ஆனால் ஐயா அவ்வளோ பயப்படுறாரு. அல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படுகிறதான பயம், அதிகாரிகளுக்கு பயப்படுகிறதான பயம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு பயப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க, நம்மோடு நிற்கிறவங்க. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க. அல்லேலூயா. அவங்கள கனப்படுத்தணும், அவங்கள பயப்படணும். அல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு பச்சமாக இருக்கணுங்கிறதான அறிவு உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கள மாற்றத்தான் தேவன் அல்லேலூயா பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீசர்கள் மத்தியில் வந்து நின்றார். பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இப்பவும் அந்த சமாதானத்தை, அந்த மெய் சமாதானத்தை உலக தருகிற பிரகாரமாக அல்ல, இதோ என்னுடைய சமாதானம் என்று சொல்லி, புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லி, புயலில் வாட்டி வதைக்கப்பட்டு நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. குற்றுயிராக இருக்கிறோம். உன்னை பலப்படுத்த, அல்லேலூயா, உன்னை சமாதானப்படுத்த, இனி வருகிற காலங்களில் விசேஷமாக உன்னை எழுப்பி நடத்தத்தான் தேவன் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம், அல்லேலூயா, ஜீவிய காலத்தை பெருக பண்ணும். அல்லேலூயா. வாழ ஆசையா? அல்லேலூயா. ஆமாம், இருக்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைக்க உனக்கு ஆசையா? அல்லேலூயா. இது மட்டும் எப்படி இருந்துட்டோம், இனி சாத்தியம் இல்லை என்று சொல்லி, இனி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உன்னை ஜீவனோடு நிறுத்தும் என்று சொல்லி, மரணங்கள் தடுக்கப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், எத்தனை மரணத்தை தேவன் தடுத்தார் என்கிறத அறியாமல் உணராமல், அல்லேலூயா, தேவன் செய்ததான காரியத்தை தெரியாமல், அல்லேலூயா, தெரிஞ்சும் புரியாமல் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. எத்தனை மரணங்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலைன்னா சரி,
கொரோனா காலத்தில் 25 பேர் மரணத்தின் உச்சியில் நின்னாங்க. 25 பேரும் மரித்து இருக்கணும், ஒரு சாவு நடக்கலை. அந்த அளவுக்கு தேவன் காத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. மரியா சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, எப்டாவுடைய மகள். ஹல்லேலூயா. ஆமாம், மரணத்தில் இருந்து தேவன் தூக்கினார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவிய நாட்களில் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், பெற்றோருக்கு இருந்ததுனால, ஊழியத்தில் அவங்க இருந்ததுனால, தேவன் இதை அறிஞ்சதுனால தேவன் செய்தார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் பிள்ளைகளுக்கு வரணும், அந்த அனுபவம் எல்லாருக்கும் வரணும். அவருக்கு பயப்படுகிற பயத்தில் தொடர்ந்து நம்ம நிற்கணும். எப்படி சாத்தியம்? உபவாசத்தில் சாத்தியம், கூட்டி வருகிறதுல சாத்தியம், ஐக்கியத்தை அருமையாக எண்ணுகிறதுல அது சாத்தியம், ஆலயத்தில் அது சாத்தியம், ஐக்கியத்தில் அது உண்டாகும். அதை அறிஞ்சு தெரிஞ்சு இனி வாழணுங்கிறவங்க என்ன பண்ணணுங்க? இங்கே தான் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் அந்த பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு பயத்தை இந்த நாளில் ஊற்றியிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இங்கே யோவான் சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது 19வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில். ஹல்லேலூயா. ஆமாம், பயந்து நடுங்கி இருந்தால் கூட சேர்ந்து இருந்தாங்க. ஹல்லேலூயா. பயந்து போய், ஹல்லேலூயா, ஆளுக்கு ஒரு மூலையில் போய் பதுங்கி இருந்தா எங்கே தான் தேவன் போகணும்? ஹல்லேலூயா. அதை தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஹல்லேலூயா இயேசுவின் காரியத்தை அறியப்படுத்த அந்த காலத்திலேயே சீசர்களை ஐக்கியப்படுத்தி ஹல்லேலூயா வீட்டின் மத்தியில் நிறுத்தினார். அதே போல தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த ஐக்கியம் அருமையானது என்று சொல்லி, இந்த வேலை விசேஷமானது என்று சொல்லி, இந்த உபவாசத்தில் தேவன் பலத்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி, இந்த உயர்த்தெழுந்த நாளில் உயர்த்தெழுந்த அத்தனை வல்லமைகளும் அது அறியப்படும் என்று சொல்லித்தான் தேவன் நம் மத்தியில் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்கிறது கூடி இருந்ததனால, கூடி வரணுங்க, சேர்ந்து வரணுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். ஹல்லேலூயா. சேர்ந்தா தான் பற்றி எரிய முடியுங்க. ஹல்லேலூயா. நீ எந்த கோலாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீ சேர்ந்தா தான் நீ பற்றி பிடிக்க முடியுங்க, அக்னியை அள்ளிக்கொள்ள முடியுங்க. தனியில் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த அனுபவத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபை வாசனையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுகிறார், உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஐக்கியத்தில் இருக்கும்போது நீ பயன்படுவாய் என்று சொல்லி, பற்றி எரிவாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பாவியான சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. அநேகருடைய உள்ளங்களில் சமாதானம் இல்லை என்று சொல்லி, அந்த சமாதானத்தை உயர்த்தெழுந்த வல்லமையாக தந்து உன்னை நிரப்பி உன்னை இழப்பதா தேவன் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது மட்டும் நீ அறிந்திருக்கிறது கம்மி, அதிகமாக அறிவாய் என்று சொல்லி, சமாதானத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வாய் என்று சொல்லி, அந்த சமாதானம், அந்த மெய் சமாதானம், ஹல்லேலூயா, என்ன என்கிறத நீ தெரிந்து கொள்வாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சமாதானமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், உனக்கு தைரியமும் இல்லை. தேவன் தரத்தா உன்னோடு பேசுகிறார். அவர்கள் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்றாரு. அன்றாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பட்டதான் அத்தனை காரியத்தினுடைய பலனை நான் தருவேன் என்று சொல்லி
அன்று இயேசு காண்பித்தார். இப்போ ஆவியானவர் நான் காட்டுவேன் என்று சொல்லி அவருடைய வேதனையினுடைய அந்த ஆழத்தில் அல்லேலூயா தேவன் விரும்பின காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லி அல்லேலூயா. சும்மாவா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனுஷனாக அல்லேலூயா இந்த உலகத்தில் பிறந்து அவ்வளோ வேதனை, அந்த வேதனையினுடைய ஆழங்கள், வேதனையினுடைய நன்மைகளை அறியப்படுத்த தெரியப்படுத்த தான் தேவன் விரும்பி பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதனையை அல்லேலூயா மாற்றத்தான், வேதனையை மாற்ற நீ என்ன செய்யணுங்கிறத சொல்லி உன்னை எழுபதா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி ஊழியத்தை வெறுத்தா, ஐக்கியத்தை வெறுத்தா, சபை காரியங்களை குறைந்து போனா நிச்சயமாக நம்மை பாதிக்கும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ தலைக்க செழிக்க ஆசீர்வாதமாக இருக்க, நீ உயர்ந்த அனுபவத்தில் இருக்க, உன்னால் எழுச்சி வர, குடும்பத்தில் மாற்றம் வர, சபையில் ஒரு மாற்றம் வர, நீ என்ன பண்ணணுங்க? நிற்கணும், உபவாசத்தில் நிற்கணும், ஐக்கியத்தில் நிற்கணும். அல்லேலூயா. தேவனுக்காக செய்வேன் என்கிற தீர்மானத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய சாட்சி கூட சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஒரே நைட்டில் எலும்பும் தோலுமாகி மரணத்தினுடைய ஒரு அனுபவத்தில் நிற்க தேவன் செய்தார். அல்லேலூயா. ஆமாம், யோனாவுடைய காரியத்தில் ஒரே இரவில் அல்லேலூயா ஆமனுக்கு செடியை முளைக்க செய்தார், ஒரே நொடியில் அதை அழிக்க செய்தார். அதே போல் அல்லேலூயா என்ன பண்ணாருங்க? இந்த ஒரு கோலத்தில் நிறுத்தினார். காரணம் என்ன? தீர்மானம். அல்லேலூயா. ஆமாம், ஊழியத்திலிருந்து விலகணுங்கிற ஒரு தீர்மானத்தில் நின்றதுனால, தேவனுக்கு வந்த கோபத்தினால அடிச்சாருப்பார் ஒரு அடி. அல்லேலூயா. ஆமாம், நீ அடிபட்டு கொண்டு இருக்கிறாய், அந்த அனுபவத்தில் நீ இருக்கிறாய். ஊழியத்தை செய்யாதபடியினால வந்ததான காரியத்தை கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறாய். உன்னை மாற்றத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்குண்டான தீர்மானம், நான் செய்வேன், ஏதோ ஒன்று செய்வேன், பிபிஎஸ்க்காக ஏதோ ஒன்று செய்வேன், என் தாளந்துகளை பயன்படுத்துவேன். அல்லேலூயா. உன்னை உயர்த்தும், உன் குடும்பத்தை உயர்த்தும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் ஒரு தீர்மானம் திடீரென்னு சொல்லி ஆவியானவர் பேசினார். இல்லைப்பா நீ செய்யணும்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு உணர்வு வந்துச்சு, ஆண்டவரே நான் செய்கிறேன், ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட பலப்படுத்தும் என்று சொல்லி போராடி பார்த்தேன். ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு இன்ச்சு என்ன பண்ண முடியல, நகர முடியல. அல்லேலூயா. முடிவாக ஆண்டவரே உன் ஊழியத்தை செய்வேன், இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு கடந்து போவேன்னு சொல்லி அல்லேலூயா ஒரு முயற்சியில் எழுந்து உட்கார்ந்தேன். அல்லேலூயா. எழுந்து நடந்தேன், இன்றைக்கும் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் காண்பித்தார். அல்லேலூயா. தன்னுடைய கைகளை காண்பித்தார், விழாவை காண்பித்தார், எந்த அளவுக்கு அவர் வேதனையை சகித்தார் என்று சொல்லி. அந்த அளவு வேதனையை சகிச்சு உன்னை வாழ வைத்த தெய்வத்துக்கு எப்படி? அல்லேலூயா. அன்றைக்கு இருக்கிற அனுபவம் என்ன, இன்னைக்கு இருந்திருக்கிற அனுபவம் என்ன? உன்னை மாற்றத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை மாற்றுவேன் என்று சொல்லித்தான் தேவன் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. புதிய பலனை தருவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. பயத்தை மாற்றி தைரியத்தை ஊற்றுவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவியான் சொல்கிறாரு, சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தான் அது விசேஷங்க. அல்லேலூயா. இன்றைக்கி சமாதானங்கிறது இல்லவே இல்லை. அல்லேலூயா. போன வாரத்தில் கூட ஒரு அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என்ன ஃபஸ்ட்டு எல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு சமாதானத்தை இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சமாதானம் வேணுமா, வாப்பா நான் தர்றேன்னு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி பாருங்கள், பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இல்லை, சமாதானம் இல்லை, உங்கள்கிட்டையும் இல்லை. அதை மாற்றத்தான் சமாதானத்தால் உன்னை நிரப்பி மறுபடியும் சமாதானத்தை தந்து உன்னை எழுப்பத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம். இயேசு மறுபடியும் உன்னை பார்த்து சொல்கிறாரு,
பிதா என்னை அனுப்பியது போல நானும் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை பயன்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உன்னாலே குடும்பத்துக்கு ரட்சிப்பு என்று சொல்லி, உன்னாலே சபைக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபதார பலி. ஹல்லேலூயா. சர்வ லோகமும் அசைக்கப்பட வேண்டும், சர்வ லோகமும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அறிவிக்கிறதுக்கு தேவன் உன்னை அழைக்கிறார், மறுபடியும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், மறுபடியும் தேவன் உன்னை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஊதி, நான் தர்றேன், உயர்த்தந்த வல்லமையை தர்றேன், ஆவியானுடைய வல்லமையை தர்றேன், ஆவியானவரை உற்றேன். ஹல்லேலூயா. ஆமாம், நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும், பெற்றுக்கொள்ள விரும்பணும். ஆண்டவரே என்னை நிரப்புன்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. எதுவும் சும்மா வராதுங்க, கேட்டால் தான் வரும். தட்டுங்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீங்க. ஹல்லேலூயா. தேடினதில் ஒரு தேக்கம், தேடினதில் ஒரு குறைவு, அதை நிறைவாக்கத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கே அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருக்கணும்? அன்னைக்கு அப்படி இருந்தால் நீ இன்னைக்கு இப்படி இருக்கியே எப்படி? உன்னை மாற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மாதியா சொன்னார். ஹல்லேலூயா. அன்றைக்கி நேரத்தில் வந்து இடம் பிடிக்கிற அளவுக்கு ஜனங்க வந்தாங்க, இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை? ஹல்லேலூயா. தேவன் தந்ததுனால இல்லை, தேவனுக்கு கொடுக்காததுனால உனக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ தாளந்துகளை கொடுத்தாரு, எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கி நடந்துட்டு வந்தோம், இன்றைக்கி வண்டி கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. கார்லையே வரலாம். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கெங்கேயோ கார் எடுத்துகிட்டு போகிறோமே, சபைக்கு கார் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம குறைஞ்சா போயிடுறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ ரோட் போட்டாங்க, ஆட்டோ வர்றதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது, ஆட்டோவில் வந்து இறங்குங்க. ஹலோ, ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், உயர்த்தந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. உயர்த்தந்த வல்லமையால் உன்னை நிரப்பி எழுப்பதா மகளே உன்னை கொண்டு வந்தேன் சொல்லித்தா தேவன் உன்னோடு பேசுகிறார். மகனே, உன்னை உயர்த்தத்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உயர்த்தந்த வல்லமை. ஹல்லேலூயா. ஆமாம், பயம் மாறி இருக்கிறது, பாதகம் விலகி இருக்கிறது. எத்தனை ஜெபத்தில் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், பயங்கள் மாறுகிறது, பாதகங்கள் விலகுகிறதுன்னு சொல்லி சொல்லி சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ தான் ஆண்டவருக்கே காது கேட்குது, பயம் மாறும் என்று சொல்லி, பாதகம் விலகும் என்று சொல்லி, பிரச்சனை விலகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில மாற்றம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை, மறுரூபம் என்று சொல்லி மாற்றங்க, ஆச்சரியப்படுத்தக்க அளவில் மாற்றங்க, பிரமித்து பார்க்கக்கூடியதான ஒரு மாற்றங்க. இவங்களா இப்படி? ஹல்லேலூயா. மாறுதல் உண்டாகும் என்று சொல்லி, மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, மகிமை உண்டாகும் என்று சொல்லி, மறுரூபம் உண்டாகும் என்று சொல்லி, நான் உன்னை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லி தான் ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். பயம் நீங்கி இருக்கிறது. இப்போ ஆவியான் சொல்றாரு, சந்தேகம் மாறும் என்று சொல்லி, சந்தேகத்தின் ஆவி விலகும் என்று சொல்லி. இன்னைக்கு அநேகரை பிடிச்சு ஆட்டுகிறதான ஒரு காரியம் சந்தேகத்தினுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மற்ற சீசர்கள் சொன்னாங்க, கண்டேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தோமா இல்லைப்பா. ஹல்லேலூயா. ஆமாம், நான் என்ன பண்ணணுங்க, அவருடைய தழும்புகளில் என்னை விரலை விட்டு அவருடைய விழாவில் கையை போட்டாலொழிய நான் நம்பேன் நடிச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், தோமா கூட இருந்தவர், 33 வருஷம் கூட இருந்ததான ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இந்த காரியம்தான் மெயினுங்க. அவர் மறிக்க போகிறாரு, உயிரோடு எழுந்திருக்க போகிறாரு. இது தாங்க சத்தியம். இதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லைங்க.
இதை எத்தனை முறை தேவன் தன்னுடைய சீசர்கள் சொல்லியிருப்பாங்க. மனுஷனுக்கு என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கைகளில் ஆணியினால் உண்டான காயத்தை பார்த்து அந்த காயத்தில் விரலை விட்டு என் கையை விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பார்த்தாரு. ஹல்லேலூயா. இப்படியா சொன்னார், அவரை நான் மாற்றேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அவிசுவாசியாக இருந்ததான தோமாவும் இருந்தார். இருந்ததனால, ஐக்கியத்தில் இருந்ததனால, சீசரோடு இருந்ததனால. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஓடி இருப்பாங்க. ஆனாலும் கூட சீசரோடு இருந்ததுனால, ஐக்கியத்தில் இருந்ததுனால, ஆராதனையில் இருந்ததுனால. ஹலோ ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை ஹல்லேலூயா உருவாக்கி இருக்கிறோம். ஒரு பைபிள் காலேஜில் ஹல்லேலூயா செய்கிறதான காரியத்தை செய்திருக்கிறோம். பைபிள் காலேஜ் படித்தவங்க கூட ஊழியத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து போனவங்க ஊழியத்தில் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியங்க? வந்ததனால சாத்தியம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. பள்ளியமாக தான் இருக்காங்க. பள்ளியம்மா வாங்க, ஜெபம் நடத்துங்க. வந்ததனால, நீ இல்லாததனால. ஹல்லேலூயா. ஒருவனும் தனக்குள்ளதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. தனக்குள்ள தாளந்த, நீ தாளஞ்சு வச்சுட்டு வீட்டில் தூங்குறியே, இது நியாயமா? ஹல்லேலூயா. இவ்வளோ காசு இருக்கு, தர மனசு இல்லையே, இது அநியாயம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை அறிந்ததான ஆண்டவர் 8 நாளைக்கு பின்பு இறங்கி வந்து தோமாவை சந்தித்தது போல. ஹல்லேலூயா. ஆமாம், 8 வருஷத்துக்கு பிறகு உன்னை சந்திக்க என் தேவன் விரும்புகிறார். அதுக்காகத்தான் கொண்டு வந்து நிறுத்தியும் இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்கிறது, அதே யோவான் சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், மறுபடியும் உனக்கு ஒரு நேரத்தை தர்றேன், மறுபடியும் உனக்கு ஒரு பலனை தர்றேன், இளமையை தர்றேன். ஹல்லேலூயா. உன்னை நடத்துவேன், ஊழியத்தில் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. அன்று தோமாவை சந்தித்ததான் தேவன் உன்னை சந்தித்து இந்த உயர்த்தந்த வல்லமை தந்து உன்னை எழுப்பதான் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. சமாதானம், சமாதானம். ஹல்லேலூயா. இல்லாதது சமாதானம், காசு கொடுத்து வாங்க முடியாதது சமாதானம், குடித்தாலும் ஹல்லேலூயா நிறைவாக நிற்காத ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடிகாரனை கேளுங்க. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லை, அதனால தான் குடிக்கிறாங்கிறான். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ இருக்கிற சர்க்கு 1 hour கூட என்னாகாது, ஹல்லேலூயா, நிற்காது. ஹல்லேலூயா. 1 hourல கழிப்பாக இருந்த மனுஷன் 24 hour வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி குடிச்சு நம்முடைய வீட்டுக்கு ரீடிங் வருகிற ஒரு இபி பையன் ரீடிங் அடுக்கலை. ஏன்? மேட்டு ஏற முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், 50,000 60,000 சம்பளம் வாங்கிட்டு அவனால் ஏற முடியல, வாலிபனாக தான் இருக்கான். ஹல்லேலூயா. அதனால் என்ன வந்துச்சு பிரச்சனை? ஒட்டுக்கா போட்டாங்க. 1000 ரூபா பில் வருகிற இடத்துல 7400 ரூபாயை போட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி அந்த பையங்கர் இருக்கா, குடல் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு. ஹல்லேலூயா.
ஈபி வேலை நேர்த்தியாக செஞ்சுருந்தால் எப்படி வாழ்ந்திருக்கலாம். அதே போல் இது அரசாங்க வேலை இது நீ செஞ்சுருந்தால் எப்படி செழிச்சிருக்கலாம். அறியாமல் போச்சு, புரியாமல் போச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், உன்னை மாற்றத்தான், உன் சந்தேகத்தை விளக்கத்தான் தேவன் இறங்கி வந்து உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சந்தேகம் பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. ஆமாம், பூதியாடாவில் நம்ம விசுவாசி வீட்டு பக்கத்து வீடு. ஹல்லேலூயா. அந்த அம்மாவை சந்தேகத்தினால ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, சொந்த கனவை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டுன்னு வெட்டிட்டார். எங்கே நடக்குதுங்க? விசுவாசி வீட்டு பக்கத்தில் நடக்குது. ஹல்லேலூயா. இது எப்படிங்க, எப்படி நடக்க முடியும்? ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவன் கணக்கு கேட்கத்தான் தேவன் இறங்கி வந்து இருக்கிறார். சந்தேகம் இன்னைக்கும் நம்முடைய விசுவாச குடும்பத்தில் சந்தேகம் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை இப்போ சொல்லி ஹல்லேலூயா வேதனைப்படுத்துகிறதான மனுஷன் இருக்கத்தான் செய்கிறான். அதை மாற்றத்தான் தேவன் இறங்கி வந்து இருக்கிறார். மாறும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சந்தேகம் வந்துட்டா போச்சுங்க. ஹல்லேலூயா. அன்புடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால விசுவாசித்தாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம பாக்கியத்தானே வேணும். ஆனால் ஹல்லேலூயா, காணணுங்கிற கட்டாயம் எங்கே இருக்குங்க? இருக்கிறாருங்கிற நம்புறோமே, அந்த நம்பிக்கையில் ஆளப்பட்டான். ஹல்லேலூயா, அதுதான் பாக்கியங்க. ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை, அந்த சுலாக்கியத்தை ஹல்லேலூயா இம்மட்டும் தேவ சமூகத்தில் இருந்து ஒன்றுமே பெறாமல் இருந்து விரக்தியில் நிற்கிறவனை பார்த்தா சொல்கிறாரு. ஹல்லேலூயா. காணாது இருந்தும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தும் ஹல்லேலூயா இன்னைக்கு வந்து நிற்கிறையே, உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். நீ பாக்கியவான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹலோ, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை, அந்த சிலாக்கியத்தை தரதா தேவன் இறங்கி இருக்கிறார். சந்தேகம் மாறும் என்று சொல்லி, அவ்விசுவாசம் விலகும் என்று சொல்லி, விசுவாச ஆவி இறங்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசம் கனியிலும் இருக்கு, வரத்திலையும் இருக்கு. தேவன் தான் தரல, நீயாவது பற்றி கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். உன்னாலையும் முடியல, பார்த்து தான் சலிச்சு போய்தான். ஹல்லேலூயா. நான் தர்றேன், கனி தரட்டும் என்று சொல்லித்தான் தேவன் இறங்கி அந்த விசுவாச வரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பார்த்து அது உண்டாகலை, உருவாகலை. தேவனுக்கு கூட அத்தி மரத்தை பார்த்து ஏதோ ஒரு கனி கிடைக்குமோன்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணுறாங்க, பூத்து போயிட்டாரு. ஹல்லேலூயா. வெட்டுறதுதான் முடிவு. ஹல்லேலூயா. அந்த முடிவை மாற்றத்தான் இந்த உயர்த்த வல்லமை இந்த நேரத்தில் இருக்கிறதுனால தான் தேவனுடைய மனம் மாறி உன்னை உயர்த்தத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தை மிஸ் பண்ணி இருந்தால் சங்கு ஊதணும். நான் சொல்லலை, ஆவியானத்தை சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமாக நம்ம நிற்கிறோம், விசுவாசத்தில் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. உயர்த்த வல்லமை விசுவாசத்தை உயர்த்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. கனித்தரும் அனுபவத்தில் உன்னை எழுப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அத்திமரம் செழிப்பாக இருக்குது, இலை இருக்குது, ஆனால் கனியை காணும். ஹல்லேலூயா. இலை இருக்கிற இடத்துல கனி இருக்கத்தான் வேணும், ஆனால் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கனி உள்ள ஒரு வாழ்க்கையில தான் நிற்கணும், ஆனால் இல்லை. அதை தரத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம். எனக்கு இச்சை அடக்கம் இல்லைங்க. ஹல்லேலூயா. விரும்பினதை சாதித்து ஹல்லேலூயா நிற்கிறதான ஒரு அனுபவம். அந்த இச்சை மாறுகிறது, உலகத்தினுடைய காரியம் விலகுகிறது, தேவனுடைய காரியம் பெருகுகிறது. அதுக்காக தான் தேவன் கொண்டு வந்து இருக்கிறேன் என்று சொல்லி, மகனே மகளே உன்னோடு தேவன் பேசுகிறார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 8 நாளைக்கு பிறகு ஹல்லேலூயா, அநேக வருஷங்களுக்கு பிறகு ஹல்லேலூயா, ஆவியானவர் உன்னை நிரப்பி உன் அவ்விசுவாசத்தை மாற்றி உன்னை
உயர்த்ததான். அன்று தோமாவை தொட்டு மாற்றி இந்தியாவுக்கே ஒரு அப்போஸ்தலனாக அனுப்பின தேவன் அல்லேலூயா உன்னை அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். எருசலேம் எங்கே? அல்லேலூயா. கேரளா எங்கே? தமிழ்நாடு எங்கே? அல்லேலூயா. அன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை எங்கே? அல்லேலூயா. ஆவியானவரே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேத்த நாம் வாசிக்கிறோம், அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணார்? நிறுத்தினார். இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் நடக்காதா? அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நீ நம்புனியா? தேவன் சொல்கிறார், நான் கொண்டு போவேன். உலகத்தில் அநேக இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன். அல்லேலூயா. நம்பிக்கையை நீ இழக்காதே, உன்னதான். அல்லேலூயா. வயசாயிடுச்சின்னு சொல்லி தயங்காதே. அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. கிழவனும் தன்னை வாலிபன் என்று சொல்லி எண்ணுவானாக, சொல்வானாக. உயர்த்திருந்த வல்லமை அல்லேலூயா உன்னை மாற்றும், உன்னை உயர்த்தும், உன்னை கொண்டு போகும். அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. சுற்றி பார்க்க ஃபாரின் போகிறோம், தேவனுக்காக நம்ம போகிறோமா? போய் இருக்கிறோமா? போனாலும் அங்கே போய் செய்வோமா? அல்லேலூயா. தேவன் ஒரு மாற்றத்தை தர, மறுரூபத்தை தர விரும்பி நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக அல்லேலூயா அதே யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். 20வது அதிகாரத்தில் 19வது 3வது வசனத்துக்கு 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதுக்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். நல்ல காரியத்துக்கு ஒத்து போக மாட்டாங்க, கெட்ட காரியத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒத்து போவாங்க. நாங்களும் வர்றோம். அல்லேலூயா. இங்கே நடந்ததான ஒரு காரியம் இப்படி இருக்கு. அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையிலே உண்டானதான அல்லேலூயா ஒரு பின்மாற்றம். இப்போ பின்மாற்றக்காரர்களை கொண்டு வருவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசுகிறார். உயர்த்தந்த வல்லமே அதை செய்யும் என்று சொல்லிதான். அல்லேலூயா. தேவன் சொன்னபடினால நீ செய்யணும்னு சொல்லிட்டா. யார் யார் பின்மாற்றம் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி போய் என்ன பண்ணணுங்க? அல்லேலூயா. ஆமாம், சொல்லணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கூட வர்றோம், ஆலயத்துக்கு வர்றோம். அல்லேலூயா. ஆமாம். உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் தேவன் நம்பிக்கையை ஊற்றி இருக்கிறார், உன்னோடு பேசுகிறார். பின்மாற்றக்காரர் கூட நாம் பேசணும். அல்லேலூயா. கெட்ட காரியத்துக்கு சேர்றாங்க, நல்ல காரியத்துக்கு சேராமல் போகிறாங்களா? அல்லேலூயா. ஆமாம், வருவாங்கன்னு சொல்லி, பின்மாற்றக்காரங்க வருவாங்கன்னு சொல்லி, சும்மாவாக வருவாங்க, நீ சொல்லணும்னு சொல்லி, நீ எழும்பணும்னு சொல்லி, நம்பிக்கையோடு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி உயர்த்தி அந்த வல்லமை. அல்லேலூயா. ஆமாம், அந்த நான் வல்லமையை உனக்கு தந்து உன்னை நடத்தும் என்று சொல்லி இங்கே நடக்கிறதான காரியம் இதுதான். நீங்கள் 21வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், சீமோன் பேதுரு அவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோட கூட வருகிறோம் என்றாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் அல்லேலூயா உடனே படவில் ஏறினாங்க. அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. பிரயாசா பட்டாங்க. தேவ சமூகத்தை மறந்து, தேவ சமூகத்தில் இல்லாதபடிக்கு நாம் என்ன தான் பிரயாசப்பட்டாலும் அது வீணென்று சொல்லு. அல்லேலூயா. தேவனை நம்பி நம்ம முயற்சி செய்திருந்தால் எல்லாம் கைகூடி இருக்கும். இன்றைக்கி நீ இருக்கிற நிலைமையே வேற. அந்த அளவுக்கு நீ உயர்த்தப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. பின்மாற்றத்தினால, விசுவாசத்தினால, பயத்தினால அல்லேலூயா தடம் மாறி போனாய். உன்னை நேர்வழிப்படுத்தாது, சரியாக உன்னை நடத்தத்தான் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றும் கிடைக்காதுங்க, கடன் தான் மிச்சம். அல்லேலூயா. ஆமாம், தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அவனுடைய காரியத்தில் அற்புதங்களை, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை, ஒரு உயர்வுகளை, உன்னத அனுபவங்களை
அநேகருக்கு உதவுகிறதான ஆழங்களில் உன்னை நிறுத்தத்தா தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த அனுபவத்தில் நீ என்ன பண்ணணும்? எழும்பணும். பின்மாற்றக்காரர்களை தொடரணும். ஓடிப்போய் என்ன பண்ணணுங்க? இழுத்துட்டு வரணும். அல்லேலூயா. ஒரு ஆத்மா விலையேற பெற்றது. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஒரு ஆத்மாவை இழப்பதுனால உனக்கு என்ன நன்மை? எத்தனை பேர் இழந்துட்டோம், எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. மீண்டும் வருவாங்கன்னு சொல்லு, உன்னை கொண்டு வருவாங்கன்னு சொல்லு, நீ கூட்டி வருவாயின்னு சொல்லு. அல்லேலூயா. இந்த உயர்த்தந்த வல்லமை அந்த தாக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி, பிரிஞ்சு போகிறவுடைய உள்ளத்தில் தேவன் பேசுவார் என்று சொல்லி, உன்னுடைய உள்ளத்தில் தேவன் பேசி அல்லேலூயா மீன் பிடிக்க அல்லேலூயா. ஆமாம், தேவன் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திரளான மீன்கள் அகப்பட்டதுனால இழுக்க மாட்டாது இருந்தாங்க. அந்த அளவுக்கு திரளான ஆசீர்வாதத்தை தந்து உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அது காரணம் என்னங்க? ஒரே ஒரு காரியம்தான். தேவன் சொன்னார், ஆழத்தில் கொண்டு போய் போடுன்னு சொல்லி. இப்போ தேவன் பேசுகிறாரு. அல்லேலூயா. நீ போடு, நீ கூட்டி வா, நீ பேசு, நான் செய்வேன், மீனை தருவேன். அல்லேலூயா. ஆமாம், ஊழியத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். ஒரு பிள்ளைகளோட ஆசீர்வாதம் விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளே நமக்கு தொல்லைகளாக மாறி போயிடுறாங்க. அவங்களோட அட்டகாசத்தை நம்ம என்ன பண்ணுறதுங்க? தாங்க முடியாமல் போயிடுது. அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணுங்க? ஆழத்தில் இருக்கணும், அனுபவத்தில் இருக்கணும், உபவாசத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் அல்லேலூயா அவங்க தான் எழும்புவாங்க. தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆழமான அனுபவத்தை தர விரும்புகிறார். பின்மாற்றத்தை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற பின்மாற்றங்கள் மாறும் என்று சொல்லி, சபையிலிருந்து பின்மாறி போனவங்க வந்து சேருவாங்க என்று சொல்லி, ஆழமான அனுபவம் என்று சொல்லி தேவன் சொன்னதனால செஞ்சாங்க. இப்போ தேவன் சொன்னதனால நீ செய்யணும்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி தேவன் அல்லேலூயா பேதுருடைய வாழ்க்கையில் செய்தான். ராம் முழுவதும் ஒன்றும் அகப்படலை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பின்மாற்றம் மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நிச்சயமாக தேவனுடைய காரியத்தில் அழைத்த அழைப்புக்கு நேராக நடத்துகிற ஆழத்தில் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி தான் ஆவியானவர் நாமத்தில் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இப்போ இருக்கிற நம்பிக்கை இல்லை, அப்போ இருக்கிறதா நம்பிக்கை. அப்போ இருக்கிற நம்பிக்கையை தேவன் பார்த்ததுனால இப்போது உன்னோடு பேசுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ விசுவாசத்தில் இல்லை, உண்மைதான் என்றாலும் அல்லேலூயா விசுவாசத்தை தர, உயர்த்தந்த வல்லமை மூலமாக அந்த அனுபவத்தை தர நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசுகிறார். அதுக்குண்டான ஒரு அபிஷேகத்தை தரத்தான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. உயர்த்தந்த வல்லமை ஆவியானவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அது என்ன எப்படி என்கிறத ஒரு 2 வசனத்தை மாத்திரம் அறிந்து தெரிந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏசாயா அன்றைக்கி சொன்னதான காரியத்தை இன்றைக்கி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி, இதை நடக்க செய்வேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். அது என்ன, ஏது, இதோட ஆழம் என்ன, அர்த்தம் என்னங்கிறத நாம் அறிந்து தெரிந்து அனுபவத்தில் நிற்க போகிறோம். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா ஷபா லகாரிகா பாலா ஷாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 44வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது 3வது வசனத்தை கொண்டு ஆவியானவர் பேசுகிறார். இந்த அனுபவம் உயர்த்தெழுந்த இந்த நாளில் அவருடைய வல்லமையில் நடக்கும் என்று சொல்லி, நடப்பிப்பேன் என்று சொல்லி தான் ஆவியானவர் நம்மத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும்
உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு சொன்னதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக சொன்னதான ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஹல்லேலூயா வார்த்தைகள் இந்த நாளிலே நிறைவேறும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வசனத்தின் மீது இருக்கிற ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி உயர்த்தெழுந்த ஹல்லேலூயா வல்லமையினால் அதை அறியப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த அனுபவங்கள் வர ஆவியானவர் இந்த அனுபவத்தை உனக்கு தருவார் என்று சொல்லி தான் ஆவியானவர் நம்ம மத்தியில் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், தாகம் உள்ளவன் மேல் தாகம் இருக்கிறதுனால, இந்த உபவாசத்தை நம்பி இருக்கிறதுனால, இந்த உயர்த்தெழுந்த நாளில் பொறுமையோடு இருக்கிறதுனால இந்த அனுபவம் உனக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் வறண்டு போயிருக்குதுங்க. ஹல்லேலூயா. வெடிச்சு போயிருக்குதுங்க. அதை சீர்படுத்த சரிப்படுத்தத்தான் தேவன் ஊற்றுகிறார். ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார், அனலை ஊற்றுகிறார், உன்னை நிரப்பி எழுப்ப விரும்புகிறார். அதனால தான் ஏசாயா அன்றைக்கி சொன்னதான வார்த்தை இன்னைக்கு சொல்லி இந்த அனுபவங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால் இதனால் இந்த நேரத்தினால் ஹல்லேலூயா நீ புள்ளி நடுவே நீ கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடியை போல வளர்வாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி, ஒரு உயர்வு உண்டாகும் என்று சொல்லி, ஒரு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி, ஒரு கனம் உண்டாகும் என்று சொல்லி, இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆகில் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி அந்த கனம் உண்டாகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், மகிமை மேல் மகிமை, மறுரூபம் என்று சொல்லி, மாற்றம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த மாற்றத்தை செய்யத்தான் தேவன் இறங்கி இருக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி, நீ வளருவாய் என்று சொல்லி, உன் காரியமெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி, இது மட்டும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. திருமண தடை விலகும் என்று சொல்லி, குழந்தை இல்லாத காரியங்கள் மாறும் என்று சொல்லி, வறுமை விலகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அடிமைத்தனம் மாறும் என்று சொல்லி, அஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை மாறும் என்று சொல்லி, உன் கணவன் மாறுவான் என்று சொல்லி, உன் பிள்ளைகள் மாறுவாங்க என்று சொல்லி, ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, சபையில் ஒரு எழுச்சி உண்டாகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் மத்தியில் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை பேதுரு சொன்னதான வார்த்தையை நம்ம அறிந்து தெரிந்து என்ன பண்ண போகிறோம், அனுபவத்தில் நம்ம நிறுத்தி நம்ம முடிக்க போகிறோம். பேதுரு சொன்னதான ஒரு காரியம் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்துக்கு நேராக நீங்கள் கடந்து வரப்போது வேதம் அழகாக சொல்லுகிறது. 3:15 வாராக சொல்லுகிறது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அல்லேலூயா. அதுக்கு நாங்களே சாட்சி. நீ சாட்சி. அல்லேலூயா. நீ சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லி, உன்னை சாட்சியாக எழுப்புவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஹல்லேலூயா. ஆமாம், இவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஆளை பலப்படுத்துவார், நீ ஜெபிக்கிற ஆளை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் எப்படி? ஹல்லேலூயா. சாட்சியாக எழுப்பினதுனால, மரணத்தின் வலிமையினால. ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் உனக்கு நடக்கும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். இவனை பலப்படுத்தினது, பலன் உண்டாகும் என்று சொல்லி. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ கெட்டு போயிட்டேன், பைத்தியம் சொல்லி எண்ணி போயிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை தந்து. ஹல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இந்த இடத்துல இருக்கிற உனக்கோ ஹல்லேலூயா. ஆமாம், அது விசேஷித்த பலன் என்று சொல்லி, விசேஷித்த பலன் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ ஹல்லேலூயா அது
பலனாக இருக்கிறது. அந்த பலனை, அந்த வல்லமையை, அந்த மாற்றத்தை, அந்த உயர்வை இந்த நாளில் உனக்கு தந்து உன்னை உயர்த்தத்தான் தேவன் நம்மத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. ஆமாம், அவரால் உண்டாகிய விசுவாசமே. அல்லேலூயா. ஆமாம், விசுவாசம் உருவாகும், உனக்கும் உருவாகும், நீ பேசுகிற நபருக்கும் உருவாகும். விசுவாச ஆவி இறங்க இருக்கிறது. உயர்த்திருந்த வல்லமை விசுவாச ஆவியடி சொல்லி உனக்குள்ளும் பெருகும், நீ ஜெபிக்கிற அந்த ஆளுக்குள்ளாகவும் பெருகும். அந்த அளவுக்கு ஒரு பலத்த தாக்கம் இந்த கடைசி காலத்தில் உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், கடந்த காலங்களிலே அபிஷேகத்தினால செய்த காரியங்களை திரும்ப நான் செய்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. தேவசோல பகுதியில் ஆதியில் நாங்கள் இருக்கிறதான நேரங்களில் தேவன் செய்ததான காரியத்தினுடைய ஆழங்கள், அல்லேலூயா, நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, அன்னைக்கு நடந்ததான கூட்டங்கள், ஆராதனைகள், முழு ஜெபங்கள், அதன் மூலமாக தேவன் அன்னைக்கு செய்ததான காரியங்கள், அல்லேலூயா, முழு ஜெபத்துக்கே எங்கேருந்து வர்றாங்க? கூடலூர்லேருந்து வர்றாங்க, ஊட்டியிலிருந்து வர்றாங்க. எல்லாம் எங்கே போச்சு? காணாமல் போச்சு. மீண்டும் நடக்கும் அடிச்சு. அல்லேலூயா. ஆமாம், இந்த குண்டூரில் மீட்டிங் நடக்குது. கடந்து போகும்போது தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், பிரயாசப்படும் போது அதனுடைய பலனை நீ காண முடியும். ஐக்கியம்தான், ஆலயம்தான், உபவாசம்தான், ஜெபந்தான், இதை மிஞ்சி எந்த ஒரு காரியமும் இல்லை. இந்த அனுபவத்தில் தேவன் அவருடைய உயர்த்த இந்த வல்லமையை, அல்லேலூயா, அதிகமாக தந்து உன்னை உயர்த்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு தேவன் சொன்னபடியே எல்லா காரியத்தை செய்தார். இப்போ ஆவியான் சொல்கிறாரு, அன்றைக்கி சொன்ன எல்லா காரியம் நடக்கும் என்றிச்சு. அல்லேலூயா. என்னென்ன காரியம் நடக்கும்னு சொன்னவரோ அதெல்லாம் நடக்கும். நடக்காத காரியமெல்லாம் நடக்கும். அதை காட்டிலும் பெரிய காரியங்கள் நடக்கும். என்னை விசுவாசிக்கிறவன், அல்லேலூயா, ஆமாம், நான் செய்ததையும் செய்வான். என்னை காட்டிலும் இதெல்லாம் சும்மாவா? இயேசுவை காட்டிலும் பெரிய காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லி தேவன் ஒன்று அழைத்திருந்தார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? மிஸ் பண்ணிட்டோம். விசுவாசத்தில் சரிஞ்சு போயிட்டோம். அந்த விசுவாசத்தை எழுப்பதான் தேவன் நம்மத்தில் பேசுகிறார். இப்போ சொன்னபடி செய்வேன் என்று சொல்லி அப்படி அல்ல. ஓ ரபா ஷகாரிகா பலா ஷலா.